கோவை கார் குண்டுவெடிப்பு நிகழ்வை சிலிண்டர் வெடிப்பு என கூறி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக ஆட்சி மக்களுக்கு வெடிவில்லாத ஆட்சியாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன், ஐடி மற்றும் இடி வழக்குகளில் இருந்து திமுக அரசின் 17 அமைச்சர்கள் தப்ப முடியாது எனவும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிச்சு கார்ல குண்டு வெடிச்சது. அதுக்கு பிறகு சிலிண்டர் வெடிப்புன்னு டிஜிபி அன்னைக்கு இருந்த டிஜிபி உடனே பேட்டி கொடுத்தார். நமது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அன்னைக்கு ட்விட்டரில் போட்டு உடனடியே சிலிண்டர் வெடித்தது, சிலிண்டர் வெடிப்பு அல்ல குண்டு வெடித்ததுன்னு சொன்னதுக்கு போராட்டம் நடத்தின பிறகு அதற்கு நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் 17 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது, வருமானத்துறை வரி வழக்கு இருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற ஆட்சி. இந்த 2 கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் பொங்கல் பிறந்து பொங்கல் முடிந்து இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எங்களோடு சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம்,